இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய ப்ரூனோ. ப்ரூனோ அவர்கள் ஜெர்மனியில் உள்ள கோலோக்னே என்ற இடத்தில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் 1030ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் தன்னுடைய கல்வியை ரெய்ம்ஸ் என்ற இடத்தில் முடித்து அறிவில் சிறந்தவராய் விளங்கி வந்தார். இவருடைய அறிவையும் ஞானத்தையும் கண்டு இவரை மறைமாவட்ட பள்ளிகளில் போதிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். இவரும் மாணவர்களுக்கு நல்ல முறையில் கற்றுத்தந்தார். இதன் பிறகு இவரை மறைமாவட்டத்தின் வேந்தராக நியமித்தார்கள். அந்த பணியையும் அவர் சிறப்புடனே செய்து வந்தார். இந்த காலகட்டத்தில் திருச்சபையின் நடவடிக்கைகளில் அரசர்களும் முக்கிய பதவிகளில் இருந்தவர்களும் தலையிடுவதும் ஆயர்களை குருக்களை பொறுப்புகளில் நியமிப்பதுமாக இருந்தார்கள். இதனை அப்போது திருத்தந்தையாக இருந்தவர் கடுமையாக எதிர்த்தார். அதற்கு முற்றுப்புள்ளியும் வைத்தார். திருத்தந்தை அவர்களின் இந்த முடிவுக்கு ப்ரூனோ மிகவும் உறுதுணையாக இருந்தார். இதனால் ப்ரூனோ பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து தன்னுடைய பதவியில் இருந்து விலக வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. அதற்காக ப்ரூனோ பயப்படவில்லை. தன்னிடமிருந்த பதவி பறிக்கப்பட்ட பின்பு ப்ரூனோ சில நாட்களை ஜெபத்திலும் தவத்திலும் செலவழித்து வந்தார். ஒரு நாள் அவர் இவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருந்த போது தனியாக ஒரு துறவற சபையை நிறுவி அதிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தால் என்ன என்ற யோசனை பிறந்தது. இதனை அவர் கிரனோபிலில் ஆயராக இருந்த ஹூக் என்பவரிடத்தில் எடுத்து சொன்னார். அவரும் அதற்கு சரி என்று சொல்ல ப்ரூனோ தன்னுடைய ஒரு சில நண்பர்களை சேர்த்து கொண்டு நகருக்கு வெளியே சென்று அங்கே ஒரு துறவற சபையை நிறுவி ஜெப தவ வாழ்வில் ஈடுபட்டு வந்தார். பின்னாளில் தான் உருவாக்கிய அந்த சபைக்கு கார்த்தூசியன் என்று பெயரிட்டார். நாட்கள் செல்ல செல்ல ப்ரூனோ உருவாக்கிய இந்த சபையில் நிறைய இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் இவர் தன்னுடைய சபை ஒழுங்கை எடுத்து சொல்லி அவர்களை நல்ல துறவிகளாக வாழ பணித்தார். இதைவிட மேலான ஒரு காரியத்தையும் தன் சபை துறவிகளோடு செய்தார். அது என்னவென்றால் விவிலியத்தை பிரதி எடுத்தது. அச்சகம் இல்லாத அந்த காலகட்டத்தில் ப்ரூனோ தன்னுடைய சபை துறவிகளிடம் விவிலியத்தை பல பிரதிகளாக எழுத சொல்லி அதனை எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாத்து வைத்தார். இதற்கு பிறகு இவரை திருத்தந்தை 2ஆம் உர்பன் தன்னுடைய ஆலோசகராக நியமித்தார். துறவற வாழ்வையே பெரிதும் விரும்பிய ப்ரூனோ சில காலம் திருத்தந்தைக்கு ஆலோசகராக இருந்துவிட்டு இத்தாலியில் உள்ள கலாப்ரியா என்ற இடத்திற்கு வந்து அங்கு தன்னுடைய வாழ்வின் கடைசி நாட்களை ஜெபத்திலும் தவத்திலும் செலவழித்து வந்தார். இவர் 1101ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1674ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய ப்ரூனோவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று அஞ்சாது துணிவோடு இருந்து உண்மையை உரக்க சொல்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.